அவங்க இப்படி நடத்தலை, இதையே இந்த அரசாங்கம் அப்படி பார்க்கலை, இதையே இவங்க அப்படி செய்யலைன்னு சொல்லி பல கேள்விகள் நமக்கு வந்து போகும். அது அல்ல, கர்த்தருடையவர்கள் நாம் எவ்விதமாக வாழ வேண்டும் என்று இந்த பூமியில் இருந்து கொண்டு இயேசுவை நீ காண்பிக்கணும். நீ ரட்சிப்புன்னு ஒன்று பெற்றிருக்க, அந்த ரட்சிப்பை அநேகருக்கு காண்பிக்க வேண்டும். நீயும் அந்த ரட்சிப்புக்குள்ளே வளரணும். அப்படின்னா நீ எதை செய்ய வேண்டுமானால் அதற்கு முன்னும் பின்னும் இருந்த காரியங்களை அறிந்து அதை அகற்ற வேண்டும். அதை அகற்றும் போது அப்படி அகற்றி நீ கர்த்தரை சேவின்றார். கர்த்தரை நீ தொழுது கொள்வது நல்லது, நீ ஆலயத்துக்கு போகிறது நல்லது, ஜெபிப்பது நல்லது. நான் அதிகமாக ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், கொடுக்குறேன், ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குறேன், நான் பக்தியாக இருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் அப்படியே தடைப்பட்டு இருக்குன்னு சில நாட்களில் கேள்விகள் இருக்கும் நமக்கு. அப்போ அந்த தடைகளை உடைப்பது எப்படி அப்படின்னு சொல்லி இங்கே வேத வசனத்தில் அழகாய் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நீங்கள் அந்த மாதிரி முன்னோர்கள் செய்த சில பாரம்பரியமான காரியங்கள், பேச்சுவார்த்தைகள், நடை உடை பாவனைகள் எல்லாமே கண்டறிந்து அவைகளை பார்த்து என்ன செய்ய, அதை அகற்றி விடு அப்படின்றார். சங்கீதம் 48வது சங்கீதத்துக்கு வருவோம். இன்னொரு பகுதியை காண்பிக்கிறேன், அதை பார்த்து கடந்து போகலாம். 48 சங்கீதம் 48 அதோடைய 13. பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரண்மனை உற்று பாருங்கள். அதன் அரண்மனையை உற்று பாருங்கள். ஆண்டவர் எவ்வளோ அழகான வார்த்தைகளை அந்த ஆவிக்குரியவர்கள் இடத்துல சொல்லி 40 பேரை கொண்டு இந்த 66 புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். ஆவியானவர் அவர்களுக்கு செயல்பட்டு அந்த பழைய ஏற்பாடு எத்தனையோ 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த வேத பகுதியை, இந்த வேத சத்தியத்தை அவர் எழுதியிருக்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை முதலாவது கவனிக்க வேண்டும். ரெண்டாவது சொல்கிறாரு, அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் அப்படின்றார். அலங்கம் என்றால் என்ன? அலங்கம் அப்படின்னு சொன்னால் என்ன தெரிந்தவங்க சொல்லுங்கள். அலங்கம்னா என்ன சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு அது வீடு, சரியா? அரண்மனைனா அதுவும் வீடு தான், சரியா? அரண்மனைனா கொஞ்சம் பெருசாக இருந்தால், ஒரு அதிகாரத்தில் இருந்தால் அரண்மனைன்னு சொல்லிக்குவோம், மாளிகைன்னு சொல்லுவோம். பெரிய வீடாக இருந்தால் மாளிகை, சரியா? பெருசாக இருந்தால் அரண்மனை அப்படின்னு சொல்லுவோம். சின்னதாக இருந்தால் ஒரு சின்ன வீடு அப்படி சொல்லிக்குவோம், என்ன? அப்போ அந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு அலங்கம் இருக்கும், சரியா? வீட்டுக்குள்ளே என்ன இருக்கும்? ஒரு அறை இருக்கும், ஒரு ஹால் இருக்கும், ஒரு கிராம பாஷையில் சொன்னால் பட்டாளம்பாங்க, நடுக்கட்டும்பாங்க. அப்போது அந்த மாதிரி அறைகள் இருக்கும். இப்போ அதுபோல் ஆவி ஆத்துமா சரீரம் நமக்கு இருக்குது இல்லையா? இந்த ஆவி ஆத்துமா சரீரத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஆவி ஆத்துமா சரீரம். இப்போ அது உள்ளே என்ன இருக்குது? அலங்கம் இருக்குது. அந்த அலங்கத்திற்குள்ளே தானே உள்ள ஆத்துமா இருக்குது, இந்த சரீரம், சரியா? இந்த சரீரம், ஆவி ஆத்துமா இதெல்லாம் ஆண்டவர் எப்படி அழகாக படைச்சிருக்கிறார். அப்போ அது உள்ளே என்ன இருக்குது? இந்த ஆத்மா எங்கே இருக்குது? ஆத்மா எங்கே இருக்குது? அலங்கத்துக்குள்ளே இருக்குது. என்ன உள்ள அலங்கம் அப்படின்னா ஒரு ரகசியமான ஒரு அறை, என்ன? அப்படி அலமாரி சொல்லுவாங்க, அரங்கு வீடு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி அரங்கு அப்படின்னா அது ஒரு தனியாக செப்பரேட்டாக வைக்கப்பட்ட ஒரு அறை. அப்படி ஆனால் அந்த அலங்கத்தை அவர் சொல்கிறாரு கவனி முதல்ல அப்படின்றார். அந்த வசனம் அப்படி வாசிக்கிறோம்ல 48வது சங்கீதத்தில், அதன் அலங்கத்தை கவனித்து. இப்போ உள்ளே இருக்கிற அலங்கம் நம்ம ஆத்துமா உள்ளே இருக்குது. ஆத்துமா எதையும் யாரும் செய்ய முடியாது, ஆத்துமா ஒருத்தரும் அசைக்க முடியாது, யாரையாவது அதை தொற்ற முடியாது. ஏன்னா அது அவர் கொடுத்தது. ஆத்துமா அழிக்க ஒருவரால் முடியாது. அது எப்பவுமோ என்னைக்கு வந்தது கிடையாது, அது எப்பவுமோ அவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒவ்வொருவருக்குள்ளும் அங்கிருந்து அவர் வந்தது, ஆண்டவரிடத்துலேருந்து வந்தது எல்லா மனிதர்களுக்கும். அப்போ உள்ளே இருக்கிற அலங்கத்தை நீ முதலாவது உற்று அதை என்ன செய்யணுமா? கவனித்து. அலங்கத்தை கவனித்து. ரெண்டாவது சொல்கிறார், 2 காரியம் சொல்லியிருக்கிறாரு. அதன் அரண்மனைகளை உற்று பாருங்கள் அப்படின்னார். இப்போ அரண்மனைகள் அப்படின்னு சொல்லும்போது வெளிப்புறமான காரியங்களை குறிக்குது, என்ன? வெளிப்புறமான காரியங்கள் அரண்மனை சுற்றி. இப்போ இந்த அரண்மனை சுற்றி உற்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். இப்போ அது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய வெளிப்புறத்தை காண்பிக்கிறது. நம்முடைய வெளிப்புறம் மாத்திரம்தான் மற்றவர்களுக்கு தெரியும். உள்ளே இருக்கிற உள்ள அறை தெரியுமா? தெரியாது. நம்ம ஒரு பெரிய அரண்மனை கட்டியிருக்கிறோம், ஒரு மாளிகை கட்டியிருக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு அறை வைத்திருக்கிறோம். அந்த அறைக்குள்ளே என்ன இருக்கும்? அது இதை இன்னொன்று பெட்டி ஒன்று வச்சுருப்பாங்க, அதுக்கு என்ன சொல்லுவோம்? இரும்பு பெட்டி, ஒழுக்கரை பெட்டி சொல்லுவோன்னே.
அது உள்ளே வச்சு பூட்டி வச்சுக்குவோம். அதை யாரும் பார்க்க முடியாது, வீட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது யாரும் திறக்கவும் முடியாது, சீல் பண்ணியிருக்கோம். அதுபோல் சில வீட்டுக்குள்ளே சில அறைகள் இருக்கும். அந்த அறைகளுக்குள்ளே நம்ம சில முக்கியமான பொருட்களை என்ன செய்வோம், பாதுகாத்து வைப்போம். இப்போ அது உள்ளே இருக்க தெரியாது. இப்போ வெளிப்புறம் மாத்திரம்தான் தெரியும். வெளியே இருக்கிற அலங்காரங்கள், வெளியே இருக்கிற தோற்றங்கள் மனிதனுடைய கண்களுக்கு தெரியும். இப்போ இங்கே சொல்கிறார், அதை எதை காட்டுகிறது என்றால், உன் அலங்கம் என்று சொல்லும்போது உன்னுடைய உள்ளான பகுதியை கவனித்து. ரெண்டாவது, அரண்மனைகளை உற்று பாருங்கன்றார். அரண்மனை என்று சொல்லும்போது அதை எதை காட்டுகிறது என்றால், வெளிப்புறமான தோற்றத்தை காண்பிக்கிறது. இப்போ உள்ள நீ முதலாவது கவனிக்க வேண்டும். அப்புறம் ரெண்டாவது என்ன செய்யணும்னா, வெளியே உற்று பார்க்க வேண்டும். உள்ளே என்ன இருக்குன்னு கவனிக்க மட்டும்தான் முடியும்.